நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு வாழ்க்கையை வாழ போறேன்னு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற யாருமே சம்பாதிச்சு செட்டில் ஆனதா வரலாறே இல்லை. ஏன்? நம்ம ஆளுக்கு ஃபுல் ஸ்டாப் போடவே தெரியாது, கமா போட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சைக்கிள் வாங்கினா போதும் சார், சைக்கிள் வாங்குவார். சிம்பிளாக ஒரு பைக் வாங்கினா போதும் சார், பைக் வாங்குவார். நல்லதாக ஒரு பைக் வாங்கினா போதும் சார், நல்லதாகவும் ஒரு பைக் வாங்குவார். ஒரு கார் வாங்கினா போதும் சார், காரும் வாங்குவார். ஒரு வீடு வாங்கினா போதும் சார், வீடும் வாங்குவார். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டில் படுத்துருவார், தூக்கம் வராது. ஏன்னா இஎம்ஐ ஞாபகத்துக்கு வரும். நிறைய பேர் சொந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னை பொறுத்தவரை நீங்கள் வைத்திருப்பது சொந்த வீடு இல்லை. நிறைய பேர் கேட்குறது, ஏன் சொந்த கார் சார் இப்போ தான் வாங்கினேன் சார், எப்படி ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்கினீங்களா? இல்லைங்க, 10%ங்க, 90% கடனுங்க. அப்போ அவர் மூலமாக நீ ஓட்டிகிட்டு இருக்க, உன் ஓனர் அவர் தான். கரெக்டா? நான் என்ன சொல்கிறேன், பொருட்களை காமிச்சு காமிச்சு இது என் வீடு, இது என் காரு, இது என் நகை, இது என் சொத்து, இது என் காடு, இது என் தோட்டம்னு பொருட்களை சொத்துக்களை காண்பிப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிற நீங்கள் ஏன் சொந்தங்களை காண்பிக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இல்லை என்பது என்னுடைய கேள்வி. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது வாழ்க்கை சலித்து போகிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நீங்கள் அந்த இடத்திற்கு வருகிற பொழுது வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் இனிக்க துவங்குகிறது.